சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளிக்கு காத்திருக்கும் 3 பரிசுகள் மகிழ்ச்சியில் மத்திய அரசு ஊழியர்கள். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரின் பார்வையும் 8வது ஊதிய குழுவின் மீது தான் உள்ளது. வருகிற 2026 ஜனவரி மாதம் முதல் 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்படவிருக்கிறது. இதனால் 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். தற்போதுள்ள 2.57 என்ற ஃபிட்மென்ட் காரணி 2.86 உயர்த்தப்படலாம். இதன் மூலம் குறைந்தபட்ச சம்பளம் 18,000 ரூபாயிலிருந்து ரூபாய் 51,480 அதிகரிக்கும். அதேபோல அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் 9,000 ரூபாயில் இருந்து 25,740 ரூபாயாகவும் உயர வாய்ப்பு உள்ளது. 8வது ஊதிய குழுவின் கீழ் அகவிலைப்படி அதாவது DA, வீட்டு வாடகைப்படி அதாவது HRA மற்றும் பயணப்படி அதாவது TA போன்ற படிகளும் உயரும். இந்த ஊதிய குழுவை விரைவாக அமைக்க ஊழியர் சங்கங்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளன. ஆனால் இந்த ஊதிய குழுவின் உறுப்பினர்கள் கூட இன்னும் நியமிக்கப்படவில்லை. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சங்கங்களுக்கு அமைச்சகம் அளித்த பதிலின்படி 8வது ஊதிய குழு பற்றிய முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும். இந்த 8வது ஊதிய குழுவானது தற்போதுள்ள 7வது ஊதிய குழுவுக்கு மாற்றாக வருகிறது. இதனால் 1 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் மாற்றம் ஏற்படும். முன்னதாக 7வது ஊதிய குழு கடந்த 2016ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது குறைந்தபட்ச சம்பளம் 7,000 ரூபாயில் இருந்து 18,000 ரூபாயாக உயர்ந்தது. இதற்கு 2.57 ஃபிட்மென்ட் காரணி தான் காரணம். குறைந்தபட்ச ஓய்வூதியம் 3,500 ரூபாயில் இருந்து 9,000 ரூபாயாக அதிகரித்தது. ஊழியர்களின் வருமானம் மற்றும் ஓய்வூதிய வளர்ச்சிக்கு ஃபிட்மென்ட் காரணி எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுகிறது. மேலும் 8வது ஊதிய குழுவில் சம்பள உயர்வு கணக்கீடாக நிலை 1 18,000 ரூபாயில் இருந்து ரூபாய் 51,480, நிலை 5 29,200 ரூபாயில் இருந்து ரூபாய் 83,512, நிலை 10 56,100 ரூபாயில் இருந்து ரூபாய் 1,60,446, நிலை 13A 1,31,100 ரூபாயில் இருந்து ரூபாய் 3,74,946, நிலை 18 2,50,000 ரூபாயில் இருந்து ரூபாய் 7,15,000 வரை. திருத்தப்பட்ட ஓய்வூதிய சூத்திரம் அதே ஃபிட்மென்ட் காரணியை பின்பற்றி இருக்கும். அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 ரூபாயில் இருந்து ரூபாய் 25,740 அதிகரிக்கும். இது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும். இது ஏறக்குறைய 186% உயர்வு ஆகும். அனைத்து மத்திய மாநில தன்னாட்சி மற்றும் உள்ளூர் அமைப்புகளை சேர்ந்த ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு ஊழியர்கள் தேசிய அமைப்பு அதாவது GENC சமீபத்தில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்குக்கு கடிதம் எழுதியுள்ளது. 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்குள் அமல்படுத்துவதில் தாமதங்களை தவிர்க்க ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் 8வது ஊதிய குழுவை அமைப்பது குறித்து மாநிலங்களுடன் ஆலோசனை நடந்து வருவதாக உறுதி அளித்துள்ளார். இந்நிலையில் 8வது ஊதிய குழுவை விரைவில் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருந்திருங்கள். நன்றி, வணக்கம்.